ஐயா பேர் கிருபானந்த வாரி. அதை 6 விகுதி பெற்று தமிழில் வாரியார்னு பேர் வச்சாங்க. அவர் செய்யாத குடமுழுக்குகள் இல்லை, அவர் செய்யாத திருப்பணிகள் இல்லை. எல்லா நேரமும் ஒரு சொற்பொழிவு பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கிற போது கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு, யோ பெருசு, என்ன உடம்பெல்லாம் செவத்துக்கு வெள்ளை அடித்தது மாதிரி வெள்ளை அடித்து வச்சிருக்கிறியா என்னன்னு கேட்டு விட்டார் ஒருத்தர். அவர் எந்த நிலையில் இருந்தாரோ தெரியல, உள்ளே போனவன் எவனோ பேச பேசிவிட்டார். அவர் கேட்குறாரு, என்னையா செவத்துக்கு வெள்ளை அடித்தது மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளை அடித்து வச்சிருக்கேன்னு கேட்க, ஐயா வாரியார் சுவாமிகள் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னார். ஆமாம், வெள்ளை அடித்து வச்சுருக்கேன். எதுக்கு வெள்ளை அடிக்கிறான்? புது வீட்டுக்கு, குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க. என் உடம்புல முருகன் குடியிருக்கிறார், அதனால் வெள்ளை அடிச்சிருக்கேன். ஓ மாதிரி குட்டிச்சவத்துக்கெல்லாம் வெள்ளை அடிக்க மாட்டாங்க பண்ணிட்டார். எவ்வளோ பெரிய தத்துவம்! இந்த திருநீருக்கு அவ்வளோ மகிமை உண்டு. தாய்மார்கள்லாம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 3 மாதம் மழை காலம் வீட்டுக்கு பின்னால் தோட்டம் வைக்கிறது வழக்கம். அந்த பரங்கி செடி, பூசணி செடி, சுரக்காய் செடி, அவரை செடி இதெல்லாம் பந்தல் போட்டு வைப்பாங்க. அதில் பூச்சி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணாங்க? மருந்து அடித்தது இல்லை. ஏன் தெரியுமா? விறகடுப்பில் சமைச்சோம். அந்த விறகடுப்பு சாம்பல் அள்ளி கொண்டு அந்த செடியில் போட்டால் பூச்சி விழுகாதுங்கிறது நம்ம எல்லாரும் கண்கூடாக பார்த்த விஷயம். சாதாரண விறகடுப்பில் வரக்கூடிய சாம்பலுக்கு எவ்வளோ மகிமைனா, உண்மையிலேயே நியமப்படி தயாரித்த அந்த விபூதிக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கும். அதனால தான் நீர் இல்லா நெற்றிவாள் விபூதி பூசுங்க, சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும். அதனால தான் நம்மளுடைய சமயங்கள் எல்லாம் அப்படி கற்பிக்குது. நீர் இல்லாத நெற்றிவாள், திருநீர் கிட்டார் கெட்டார், சிவனை மறந்தார் வாழ்ந்தார், திருநீரிட்டு யார் கெட்டது, சிவனை மறந்து யார் வாழ்ந்தது என்ற தத்துவங்கள் எல்லாம் உண்டு.